அண்ணே தேன்மொழி மேடம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கண்ணே போய் கூட்டிட்டு வந்துடலாம். ம் வாங்கய்யா. இதுவா அண்ணா பேப்பர் எடுத்துருவா. இந்தாங்கண்ணே. அண்ணா போயிட்டு வந்துடுறேண்ணே. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். மேடம் வாங்க மேடம். உங்க அண்ணனை காணோம். அண்ணன் உள்ள இருக்காரு மேடம். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மேடம் போலாமா மேடம்? போலாம். வாங்க வாங்க. இதுக்கு தயா அந்த ஆள்கிட்ட படிச்சு சொன்னேன். அந்த ஆள் கேட்கவே மாட்டேங்கிறாயா. என்னென்ன பண்றது? சரி, வா, ஏதாவது சமாளிப்போம் வாங்க. அப்புறம் நம்ம தொகுதியை பற்றி மேலிடத்துக்கு என்ன ரிப்போர்ட் கொடுக்க போறீங்க? 2 நாளா நானும் என் டீமும் உங்க தொகுதிய ஃபுல்லா ஸ்டடி பண்ணிருக்கோம். மக்கள் மத்தியில நம்ம கட்சிக்கும் உங்களுக்கும் நல்ல பேர் இருக்கு. என்னதான் நிறைய பேரு உங்களை பத்தி நல்லதா சொன்னாலும் அங்கங்க மக்கள் கிட்ட உங்க மேல தனிப்பட்ட மனக்கசப்பு இருக்கு. அது என்னன்னு விசாரிச்சதுல உங்க ஆளுங்க வட்டி காசு வசூல் பண்றதா சொல்லி மக்கள் கிட்ட ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். வாங்கின காசுக்கு ஒழுங்கா வட்டி கட்டலனா வசூலிக்க வேண்டிய விதத்தில் வசூலித்து தானே ஆகணும். அது இருக்கட்டும், நீங்க வர எலெக்ஷன்ல நம்ம கட்சியோட கேண்டிடேட்டா நிக்க போறீங்க. அந்த பொறுப்புணர்ச்சியோட பேசுங்க. இப்படி அடாவடித்தனம் பண்ணி வட்டி காசு வசூலிச்சா மக்கள் மத்தியில உங்களுக்கு கெட்ட பேரு வந்துருங்க. அப்படி வசூல் பண்ண வட்டி காசுல தான் கட்சி நிதின்ற பேரில் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கு. அது உங்களுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தலைவருக்கு நல்லாவே தெரியும். அண்ணே கூப்பிட்டு காட்டிலாண்ணே. இந்த பொம்பளை நம்ம கிட்ட பிரச்சனை பண்றதுக்குன்னே கேட்குற மாதிரி இருக்குண்ணே. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாதுண்ணே. போதாததுக்கு தலைவருக்கு ரொம்ப நெருக்கமா வேற இருக்காங்க. நாம ஏதாவது சொல்ல போய் நம்ம மேல தப்பான ரிப்போர்ட்டை கொடுத்துட போதுண்ணே. அது நமக்கு தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். அண்ணே பொம்பளைங்களை வர சொல்லலாமா? ஏ கர்ணா, ஏ கர்ணா, ஏ கர்ணா, கர்ணா. என்னங்க கர்ணா இன்னும் வீட்டுக்கு வரல போல இருக்கு. எங்க போனோம்? எப்ப வருவான்னு தெரியலங்க. இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் வரலையா? சரி சரி நீ போயிட்டு அண்ணியும் சித்திராவும் கூட்டு வா போ. சரிங்க. ஆமா, இந்த போலீஸ் யூனிஃபார்ம்ல இருக்கிறவர் யாரு? இவர் இங்க என்ன பண்றாரு? மேடம் அவர் பக்கத்து ஸ்டேஷன் எஸ்ஐ தான் மேடம். ஒரு பர்சனல் விஷயத்துக்காக கிருபானனை பார்க்க வந்திருக்காரு. ஓ அப்படியா? வணக்கம் மேடம். நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பசங்க கட்சியிலயும் பாலிடிக்ஸ்லயும் அதிகமா ஆர்வம் காட்டுறதா சொல்றாங்க. தேங்க்யூ. சார் அது அண்ணே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஸ்டேஷன் லிமிட்ல இருக்கிற ஒரு அம்மன் கோயில்ல யாரோ ஒருத்தன் ஒரு சின்ன பொண்ணோட கழுத்துல வலுக்கட்டாயமா தாலி கட்ட முயற்சி பண்றான்னு எங்க ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. நாங்க அந்த ஸ்பாட்டுக்கு போறதுக்குள்ள நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவா சாரும் வேற ஒரு பொண்ணு சேர்ந்து அந்த சின்ன பொண்ணை அந்த ஆளுகிட்ட இருந்து காப்பாத்தி அவனை துரத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எதுக்கு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லனே, அன்னைக்கு அந்த கோயில வலுக்கட்டாயமா தாலி கட்ட முயற்சி பண்ணாங்கல்ல, இதோ இங்க நிக்குதே இந்த பொண்ணு தானே.
அவன் எங்க மேல கோவமாகி பழி வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தான். கருணா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தப்போ கதிரும் அவனுடைய ஆளுங்களும் கருணாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கடத்திட்டானுங்க. அதுக்கப்புறம் எனக்கு வீடியோ கால் பண்ணி உன் புருஷன் உனக்கு உயிரோட வேணும்னா நீ தானே எனக்கு அமையிருந்த கல்யாண வாழ்க்கை அடியோட அழிச்ச. இப்ப உன் கையாலே சித்ராவைய முன்னாடி கூட்டிட்டு வந்து ஒப்படைக்கணும். அதுக்கு தான் உன் புருஷனை கடத்தி வச்சிருக்கேன். நீயே தான் சித்ராவைய முன்னாடி கூட்டு வந்து நிறுத்தணும். உன் முன்னாடி வச்சு அவ கழுத்துல நான் தாலி கட்டணும். அப்பதானே நாங்க நீ சித்ராவை நான் சொல்ற கோவிலுக்கு கூட்டிட்டு வரணும். அப்படி கூட்டிட்டு வரலன்னா உன் புருஷனை உன் கண்ணு முன்னாடியே கொன்னுருவேன்னு சொல்லி மிரட்டினான். அப்புறம் அதான் அவன் அப்படி மிரட்டினதும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவா சார் கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அப்போ அவர்தான் கதிரை கோவிலுக்கு வர வச்சு அவனை பிடிக்கலாம், அதுக்கு சித்ராவை கோவிலுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொன்னாரு. அதனாலதான் நான் சித்ராவை கோவிலுக்கு கூட்டிட்டு போனேன். அப்போ உன் புருஷன் உயிரை காப்பாத்துறதுக்கு நீ ஏன் பொண்ண பலிகாடாக்குறியா? போன இடத்துல சித்ராக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருவேன்? நான் இருக்கிறப்போ சித்ராவை எந்த ஆபத்தும் நெருங்க விட மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் கூட்டிட்டு போனேன். என்கிட்ட கேட்காம என் பொண்ணை இங்க இருந்து கூட்டு போறதுக்கு உனக்கு யார் இந்த வீட்டுல அதிகாரம் கொடுத்தது? நானா தான் கூட்டிட்டு போனேன். கதிர் கர்ணாவோட முகத்துல பிளாஸ்டிக் பேக் கட்டி அவனை மூச்சு விடாத மாதிரி பண்ணி என்ன மிரட்டினான். அதனாலதான் வேற வழியே இல்லாம சிவா சார் கொடுத்த நம்பிக்கையில சித்ராவை நானா தான் கூட்டிட்டு போனேன். அவன் அப்படி ஒண்ணு மிரட்டி இருந்தா நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் அந்த கதிரையும் அவன் ஆளுங்களையும் கண்டத்துட்டமா வெட்டி போட்டு போல. என்ன மிஸ்டர் கிருபாகரன், வெட்டி போட்டுருவேன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? அப்ப இவ்வளவு நாளா இப்படிதான் இந்த ஊர்ல அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. ஹலோ சார், நான் கட்சியில இருந்து தேர்தல் வேலையா வந்திருக்கேன். ஒரு கேண்டிடேட்டா நீங்க இந்த தொகுதிய எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு உங்க வீட்லயே என்ன நடக்குதுன்னு தெரியாது போல இருக்கே.